அண்மை செய்திகளை பார்த்து வருகிறோம். திருப்புவனம் அஜித்குமார் கஸ்டடி மரணத்தில் விசாரணை அறிக்கையானது இன்று தாக்கல் செய்யப்பட இருக்கிறது. முழுமையான விவரங்களை தர இணைகிறார் எமது செய்தியாளர் நாகேந்திரன். அவரிடம் பேசலாம். வணக்கம் நாகேந்திரன், விவரங்கள். வணக்கம் ஃபரீதா. சிவகங்கை மாவட்டம் திருப்புவனம் அடுத்துள்ள மடப்புரம் பத்ரகாளி அம்மன் கோவிலில் அந்த தனியார் காவலராக பணியாற்றி வந்த அஜித்குமார் காவலர்களால் அந்த நகை திருட்டு வழக்கிற்காக விசாரணைக்கு அழைத்து செல்லப்பட்டு பல்வேறு பகுதிகளில் வைத்து சட்டவிரோதமாக தாக்கப்பட்டதில் அவர் உயிரிழந்து அது கொலை வழக்காக பதிவு செய்யப்பட்டிருக்கிறது. இது தொடர்பாக உயர்நீதிமன்ற மதுரை அமர்வில் அதிமுகவை சேர்ந்த மாரிஸ்குமார், அருண் சுவாமிநாதன் மற்றும் கார்த்திக் ஆகியோர் அந்த மனுக்கள் தாக்கல் செய்திருந்தனர். இந்த சம்பந்தப்பட்ட இந்த அஜித்குமார் அந்த சட்டவிரோத காவல் நிலைய அந்த லாக்அப் டெத் மரணத்தை விசாரணை செய்ய வேண்டும் என அந்த மனுவை தாக்கல் செய்திருந்தனர். இந்த மனு மீதான விசாரணை கடந்த 1ஆம் தேதி உயர்நீதிமன்ற மதுரை அமர்வு நீதிபதிகள் SM சுப்பிரமணியம் மற்றும் மரியா கிளாட் ஆகியோர் அமர்வு முன்பு விசாரணைக்கு வந்தது. அப்போது நீதிபதிகள் அரசுக்கு எதிராகவும் காவல்துறைக்கு எதிராகவும் பல்வேறு விதமான கேள்விகளை, அடுக்கடுக்கான கேள்விகளை எழுப்பியிருந்தனர். இந்த நிலையில்தான் அன்று அந்த உயர்நீதிமன்ற மதுரை அமர்வில் அந்த விசாரணையை நடைபெற்ற நிலையில்தான் அந்த கோவில் அந்த உதவி ஆணையர் அந்த நீதிமன்றத்தில் அன்று ஆஜராகி அந்த வழக்கு தொடர்பான அந்த விவரங்களை தெரிவிக்க அந்த உத்தரவு பிறப்பிக்கப்பட்டிருந்தது. அதன் அடிப்படையில் கோவில் உதவி ஆணையர் நீதிமன்றத்தில் ஆஜராகி விவரங்களை அளித்திருந்தார். மேலும் அந்த காட்சிகளை பதிவு செய்த சதீஸ்வரன் மற்றும் அந்த சாட்சியங்களிடம் அந்த விசாரணை என்பது அன்று நீதிமன்றத்தில் நடைபெற்றது. இந்த நிலையில்தான் அதே போன்று மதுரை அரசு ராஜாஜி மருத்துவமனையின் அந்த முதல்வர் அருண் சுந்தரேஷ் அவரும் அந்த பிரேத பரிசோதனை அறிக்கையும் தாக்கல் செய்திருந்தார். அதனை பார்த்துதான் நீதிபதிகள் கடும் கோபம் அடைந்து இதில் ஒருவரை கொலை செய்வர் கூட கூலிப்படைகள் கூட இது போன்று அந்த கொலை செய்ய மாட்டார்கள். அந்த அளவுக்கு உடல் உள்ள அனைத்து உறுப்புகளிலும் தாக்கி அந்த கொலை என்பது அந்த உயிரிழப்பு என்பது நடந்திருக்கிறது எனவும் இதற்கு நீதி விசாரணை நாங்கள் உத்தரவிடுவதாகவும் அதற்காக மதுரை மாவட்ட நீதிபதியாக இருக்கக்கூடிய ஜான் சுந்தர்லால் சுரேஷை நீதிமன்றம் நியமித்தது. அவர்கள் 2ஆம் தேதி முதல் அவர் அந்த விசாரணையை தொடங்குவார் என அந்த உத்தரவில் தெரிவிக்கப்பட்டிருந்தது.